பழகிட்டாங்க. ஜனங்களுடைய மைண்ட் செட்டை தேர்தல் வந்துட்டா நமக்கு காசு உண்டு, ஆளுங்கட்சிக்காரனும் கொடுப்பான், அதுல பாதிக்கு பாதியாவது எதிர்கட்சிக்காரனும் கொடுப்பான். இதை உடைக்கணும்னு நினைக்கிறார் அண்ணாமலை. இது சாத்தியமா? பெருசுகளுக்கெல்லாம் ஒரே குழப்பம். பாஜகவில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் உடைக்க முடியும்? அதனால அவங்கள தாதாவா ஏத்துக்கிட்டு நம்ம அவங்க கொடுக்குற சீட்டுல நிக்கிறது தான் நல்லதுங்கிறாங்க. கழுவுற மீன்ல நழுவுற மீன் மாதிரி பேசுறாங்க பாருங்க அதனுடைய நிர்வாகிகள் பெரியவங்க. ஆனா அண்ணாமலையினுடைய இந்த திட்டம், அண்ணாமலையினுடைய இந்த செயல்பாடு, அண்ணாமலையினுடைய இந்த வேகம் இளைஞர்களை கவர்ந்து இருக்குது, மாணவர்களை கவர்ந்து இருக்குது, தாய்மார்களை கவர்ந்து இருக்குது. இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஆன்மீகவாதிகளை கவர்ந்து இருக்குது. அவர் கையில எடுத்திருக்கிற ஆயுதத்தை பாருங்க, கிளீன் பாலிடிக்ஸ். ஓட்டுக்கு காசு தரமாட்டேங்கிறார். இதை இப்ப ரொம்ப பேர் ரசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப காசு வாங்குறவங்களுக்கு ஆளுங்கட்சிக்காரன்ட்டையும் காசு வாங்கிட்டு எதிர்கட்சிக்காரன்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு